ஹை மக்களே வணக்கம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவை உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்காகவே ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்குங்க. ஒரு நார்த் இந்தியாவை சேர்ந்த ஒரு இளைஞர் வந்து ஆன்லைனில் சிஜேபின்னு ஒரு சமூக வலைதளத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபாலோவர்ஸ் 1 வீக்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 மில்லியன் தாண்டிட்டாங்க அவங்க ஃபாலோவர்ஸ். இது வந்து எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இந்த அளவுக்கு இல்லைங்க. உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய பிரமிப்பாக தான் இருக்குது பார்க்கும்போது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வந்து சில பல அரசியல் காரணங்களுக்காக சஸ்பெண்ட் செய்யப்படுது. மறுபடியும் அதே நேமில் வந்து புதுசாக ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணார் அதே பர்சன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி இப்போ பேசிகிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இது நார்த் இந்தியாவில் மட்டும் தான் இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டிலேயும் நிறைய பேர் அதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா அங்கே இருந்த ஒரு நீதிபதி பார்த்தீங்கன்னா வேலை இல்லாத இளைஞர்கள் வந்து காக்ரோச் மாதிரி பேசுகிறீங்க, காக்ரோச் மாதிரி பண்ணுறீங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதையே வந்து ஒரு முன்னெடுப்பை எடுத்துகிட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டி சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இந்த இளைஞர். இது வந்து நல்லதுக்கா கெட்டதுக்கா ஒன்றுமே தெரியலங்க. இது வந்து நம்ம இந்தியா ஃபுல்லாக வந்து பரவிட்டுருக்கு. இங்கே மட்டும் இல்லாமல் இது ஃபாரின்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதை பற்றி பேசி வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது கூடிய சீக்கிரத்தில் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் பரவி இந்த அரசியல் கட்சிக்கே பெரிய சவாலாக வந்து நிற்கும். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற இளைஞர்கள் எதை நோக்கி போய் கொண்டிருக்காங்கன்னே தெரில. ஏன்னா ஒரு இன்ஸ்டாகிராமோ ஒரு ட்விட்டரோ ஏதாவது ஒன்று வந்ததுன்னா அதை கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதால் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, அவங்க யார், அவங்க கரெக்டாக பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்ற ஒரு விஷயம் கூட யாராலையும் யூகிக்க முடியல. சொல்கிறாங்க சரி புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணி போயிட்டே இருக்காங்க. உண்மையாகவே வந்து எல்லாருமே வந்து யோசிக்கணும். எந்த ஒரு விஷயத்துக்குமே யோசித்து முடிவு பண்ணால் எந்த ஒரு தப்பு நடக்காது. மேபி வரது வந்து நல்ல கட்சியாக கூட இருக்கலாம். இது கண்டிப்பாக அரசியல் கட்சியாக உருவெடுக்க போகுது. அதில் எந்த ஒரு டவுட்டுமே வேணாம். இது வந்து இப்போ இருக்கிற பிஜேபி காங்கிரஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு சவாலாக இருக்கும். அதில் ஜாயின் பண்ண எல்லா மக்களுமே உறுதியோடு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் இந்த கட்சி உதயமாக போகுது. நீங்கள் இதை பற்றி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.